சீக்கிரம் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1913வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 6வது மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதற்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் உங்கள் காரியமெல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது என்று சொல்லி ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சில குடும்பங்கள்ல கடனை திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு மிகவும் கஷ்டப்படுகின்றனர். எனவே கடனை திருப்பி கொடுக்க கர்த்தர் அவர் கைகளை பலப்படுத்த ஜெபிப்போம். இனி கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லி தீர்மானியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14, 16 ஆகிய வசனங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில கசப்பான வைராக்கியம் இருக்கக்கூடாது. சில மக்களுக்கு பார்க்கும்போது வெளி பார்வையில ஆண்டவருடைய பிள்ளைகளைப் போல அவர்கள் காட்சி அளிப்பார்கள், அவங்களுடைய பக்தியெல்லாம் காமிப்பார்கள். ஆனால் இருதயத்துல கசப்பான வைராக்கியத்தை வைத்துக் கொண்டு இருப்பார்கள். அப்படி கசப்பான வைராக்கியம் இருக்கும்போது அங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுனா, கலகமும் துர்ச்செய்கையும் உண்டு. யார் நமக்கு விரோதமா செயல்படுறாங்களோ அவங்களுக்கு விரோதமாய் கசப்பான வைராக்கியம் கொண்ட ஜனங்களும் விரோதமாய் செயல்படுவார்கள். அவங்களுடைய செயல் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அவங்களுக்கு விரோதமாய் மற்றவங்களை பத்தி பேசுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில கசப்பான வைராக்கியம் இருக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து காலத்துல இயேசு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மேல அவருடைய ஊழியம் வளர்ச்சி பிடிக்காதனால சிலர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினாங்க. பரிசேயர், சதுசேயர், வேதபாதகர் அவங்கெல்லாம் மோசையினுடைய பிரமாணத்தை வாசித்து கொண்டு இவர் சரியில்லை, இவர் தவறா போதிக்கிறாரு, இப்படிலாம் பேசினாங்க. அவங்க உள்ளத்தில் இருந்தது கசப்பான வைராக்கியம். ஆகவே இயேசுவுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சு கொண்டிருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல நம்மை பற்றி சிலர் அப்படி விமர்சனமா பேசலாம். வைராக்கியமான காரியத்தை வைத்துக்கொண்டு, கசப்பான காரியத்தை வைத்துக்கொண்டு நமக்கு விரோதமாய் நம்ம முன்னால பேசாம வெளியே பேசிக்கிட்டு இருக்கலாம். அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்போம். இந்த வேத வசனத்தின்படி வாழுவோம். நம்முடைய இருதயத்துல கசப்பான வைராக்கியம் இருக்கக்கூடாது. இந்த கசப்பான வைராக்கியம் இருந்து கொண்டு தேவன் என்னோடு கூட பேசுகிறார் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்லி. ஆண்டவர் நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருந்தால் மாத்திரமே அங்கே வாசம் பண்ணுகிறார். ஒரே ஊற்றுக்கள்ல இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்க முடியாது. ஏதாவது ஒன்றுதான் சுரக்கும். எனவே நம்முடைய இருதயத்துல கசப்பான வைராக்கியத்தை வைத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாகவும் வாழவும் சொன்னால் அப்படி முடியாது. எனவே நமக்கு காணப்படுகிற இந்த கசப்பான வைராக்கியத்தை எடுத்து போடுவோம். நாம் தேவனுக்கு பிரியமாய் இருப்போம். ஆண்டவருடைய வருகையின் போது நம்முடைய கணக்கை நம்ம தான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவர் நம்மள்கிட்ட தான் கேட்பார், நீ தகுதியா இருந்தியா தான் கேட்பார். நான் வரும்போது நீ தகுதியா இருந்தியா, என்னுடைய வருகைக்கு நீ ஆயத்தமா இருக்கிறியா தான் கேட்பாரு. ஆண்டவரே அவங்க ஆயத்தமா இல்லை அதனால நான் ஆயத்தமா இல்லை அப்படி சொல்ல முடியாது. அவங்க கசப்போடு இருந்தாங்க அதனால நானும் கசப்போடு இருந்தேன். அவங்க எனக்கு விரோதமா பேசினாங்க, எனக்கு விரோதமான காரியத்தை செஞ்சாங்க, பதிலுக்கு பதில் அதை செஞ்சேன் அப்படி சொல்ல முடியாது. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான காலை மன்னா நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமாய் மாறுவோம். இயேசுநாதருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. எப்ப வருவார்னு தெரியாது. அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளமும் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே உங்க இருதயத்திலும் என் இருதயத்திலும் ஆண்டவரை சுமப்போம். ஆண்டவருக்கு இருந்த சுபாவம் நமக்கு இருக்கட்டும். அநேகரை மன்னிப்போம். நம்முடைய செயல் துர்ச்செய்கை உள்ள செயலா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமுள்ள செயலாய் இருக்க வேண்டும். சத்துருக்களையும் நேசித்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறேன். தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்க இருதயத்துல கசப்பான வைராக்கி இருக்கக்கூடாது, ஆண்டவரே கலகம் இருக்கக்கூடாது, துர்ச்சேகம் இருக்கக்கூடாது, சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்கிறவர்களா இருக்கக்கூடாது. உமக்கு பிரிய உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்ப்பகால ஸ்திரீகளுக்கு ஜெபிக்கிறேன். ஏற்ற வேளையில குழந்தையை பெற்றெடுக்க கிருபையை கொடுப்பீராக. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில இன்னும் அதிசயமான காரியங்களை செய்வீரான்னு ஜெபிக்கிறேன். தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வார்த்தை அவங்க வாழ்க்கையில பலிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட வாங்க, தடைகள் விலகட்டும். இயேசுவின் மூல ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.